சிவாயனம். திருமந்திர மாலை. திருமந்திரத்துக்குள்ள 9 தந்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு தந்திரமா அதுல என்னென்னலாம் திருமூலர் ஐயா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னோட குரு அன்னை சகுந்தலா அவங்க கொடுத்ததை நம்ம இங்க பார்க்க போறோம். முதல் தந்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட குரு சொல்லுவாங்க, முதல் தந்திரமே ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஆன்மீக பயணத்தை தொடங்குறாங்களோ அவங்களுக்கு இது உபதேசமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபதேசத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அகத்திலையும் உயிர், உள்ளேயும் வெளியிலையும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும், ஒழுக்கங்கள், ஒழுக்க நெறிகள்லாம் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதை தாண்டி என்னென்னலாம் நிலையாமை இந்த உலகத்துல, செல்வம் நிலையாமை, உடல் நிலையாமை, இளமை நிலையாமை, பொருட்கள் நிலையாமை, எதெல்லாம் நிலையாமை, இந்த உலகத்துல எதெல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறத உணர்த்துறதும், அதை பற்றியான முழுமையான பதிவுகளும் முதல் தந்திரத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இதெல்லாம் தாண்டி சைவ சித்தாந்தத்தோட ஒரு சுருக்கமாகவும் இது முதல் தந்திரத்துக்குள்ளே அதையே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா, சித்தர்கள்னா யாரு? இப்போ எங்க பார்த்தாலும் சித்தர்கள்னு பேசுறாங்க. சித்தர்கள்னா யாரு அப்படின்னு திருமூலர் ஐயா அற்புதமா விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட குரு சொல்லுவாங்க. ஸோ முதல் தந்திரத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாடல்களாக நம்ம பார்க்க போறோம். சிவாயனம்.